வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டி இன்றைய இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கு கொள்கிறேன். இன்றைய குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் 3/12/2024 செவ்வாய்க்கிழமை. தட்சிணாயன புண்ணிய காலம், சரத்ருது. இன்றைய துவி திதியை 1 மணி 6 நிமிடம் வரை, பிறகு திருதியை. கரணம் இன்றைய கவலவம் மணி 12 மணி 6 நிமிஷம் வரும், பிறகு தைதுளை. நட்சத்திரம் மூலம் மாலை 4 மணி 42 நிமிஷம் வரை, பிறகு போராடம். இன்றைய யோகம் சூலம் 2 மணி 38 நிமிஷம் வரை, பிறகு கண்டம். அமிர்தயாய யோகம் மாலை 4:42 வரை அமிர்த யோகம், பிறகு சித்த யோகம். இன்றைய நாளில் ஜீவன் நேத்திரம் 0வில் இருக்கு. புது காரியத்தில் கவனம் தேவை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. இன்றைய குளிகை 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. சரி, இன்றைய நாளில் உள்ள ராசி, என்னென்ன ராசிக்கு என்ன பலன்? மேசராசி, சிந்தனை செய்து சில நேரம் அப்படியே சோர்வாக ஓய்வெடுக்க வேண்டியது வரும். அதனால் கவனமுடன் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ரிஷபம், பலவித எண்ணத்துடன் என்ன செய்தாலும் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் நிதானத்துடன் யோசித்து செய்வது குழப்பத்துக்கு இடம் தராமல் சிந்தனையை தெளிவாக்கலாம். சரி, மிதுனத்தில் சிறப்பான நாள். என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய நாளாக, வெற்றி உண்டாகக்கூடிய நாள் மிதுனத்தில். சரி, கடகத்துக்கு எடுத்த காரியம் கைகூடும், வெற்றி உண்டாகக்கூடிய நாள். இன்றைய நாள் சிறப்பான நாள். சிம்மம், எண்ணியது நிறைவேறும் நாள். நீங்கள் தலைப்பட்ட காரியம் நிறைவாகும். சரி, கன்னி, எதிர்பார்த்தது கிடைக்கும் நாள். இன்றைய துலாம், மன தெளிவுடன் அமைதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமையும். மனம் தெளிவுடன் இருக்கும். இன்றைய விருச்சிகம், எதிலும் கவனம், எல்லாம் கவனம். ஏன் என்றால் இன்றைய கிரக நிலைகள் சாதகமாக அமையவில்லை. அதனால் பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டால் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் மன நிம்மதியுடன் இருக்கலாம். தனுசு, தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து அதை செய்து காட்டும் நாள், வெற்றியோடு முடிக்கக்கூடிய நாள். அவர்களுக்கு தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய நாளாகும். சரி, மகரம், எதை செய்தாலும் மன சோர்வுடனே இருக்கக்கூடியதார்கள். அதனால் மகரத்தை பொறுத்தவரை மன சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவோடு எதிலையும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். சரி, கும்பம், தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள். கொஞ்சம் சறுக்குனாலும் சிறு சிறு குழப்பம் ஏற்படும். அதனால் தைரியத்தை விட வேண்டாம். மீனம், எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். மன நிம்மதி உண்டாகும். எல்லா காரியமும் சித்தியாகும். சரி, இன்றைய நாளில் உள்ள எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன்? பரணி, பூரம், போராட நட்சத்திரத்துக்கு சம்பத்து, எல்லா விதத்திலும் நீங்கள் எடுத்த காரியம் கைகூடும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நல்ல ஆரோக்கியத்துடனும்
எடுத்த காரியம் நல்ல கைகூடக்கூடிய நாளாக இருக்கிறது. அதுவே திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சாதகமாக அமையும். எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய நாள். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்ல காரியமாக நிறைவேறும். இதில் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எல்லா விதமான பலனும் கைகூடும். சரி, இன்றைய பலன் குறைவாக உள்ளது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் மன சஞ்சலத்துடன் இருக்க வேண்டியது. சரி, மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரிடமும் வம்பு வழக்கு ஈடுபடாமல் வீண் வழக்குகள் மனசை கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் பயணத்தில் கவனம் தேவை. பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பகல் 12:45 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரத்துக்கு. இன்றைய சூலம் வடமேற்கு வடக்கு பகல் 12:30 வரை இருக்கும். அதுக்கு பரிகாரம் பால். சரி, இன்றைய நாளில் இனிய நாள் நிகழ்ச்சி நிறைவு. உங்களுடன் பகிர்ந்ததில் மனமகிழ்ச்சி. வணக்கம், நன்றி. மீண்டும் சந்திப்போம்.